சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இருக்கிறாங்க. அப்ப லூக்கா 1:29. இப்ப என்ன பண்ண போறோம் நாமெல்லாம்? இப்ப நம்ம கேட்டுக்கிறோம். நாமெல்லாம் என்ன பண்றோம்னா, இப்ப மரியம்மாவோட அந்த கலிலேயாவில் இருக்கிற பெத்லகேம் வீட்டுக்குள்ள நம்ம போறோம். நம்ம வீட்டுக்குள்ள போறோம். நசரேத் ஊர்ல இருக்கிற சின்ன ஊருக்கு நாம அப்படியே அந்த குழுவில் இருக்கிற 60 நம்பரும் உள்ள போறோம். இப்ப மரியம்மா ஜெபம் பண்ணுகிறாங்க. இப்ப அந்த வசனம் வாசிக்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் 29-38 வரை. கொஞ்சம் ஸ்பீடா வாசிக்கமா. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவனிடத்துல கிருபை பெற்றோம். அன்னைக்கு மரியம்மா பெற்றாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாமும் தேவனிடத்துல கிருபை பெற்றிருக்கிறோம். அதனாலதான் அன்னைக்கு பேசுறோம். அதே வார்த்தை மரியம்மா வைத்திருக்க கருவா உருவாச்சு. இன்னைக்கு அதே வார்த்தையை நாம விசுவாசிச்சா நமக்குள்ள கிறிஸ்துவினுடைய கரு உருவாகும். பிரியமானவர்களே, அடுத்து, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றணும். அடுத்து இயேசுன்னு பேர் வைக்க சொல்றாங்க. இப்ப நம்மள பார்த்து நம்ம சத்தியத்தை உள் வாங்குறோம். கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள் எல்லாம் உள் வாங்குறோம். இப்ப நம்மள பார்த்து, பிரதர், உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாங்க. முன்னாடி உங்க இஷ்டத்துக்கு கத்துவீங்க, முன்னாடி உங்க இஷ்டத்துக்கு நடப்பீங்க, முன்னாடி எங்களை தாறுமாறா உங்களுடைய வசதிக்காக பயன்படுத்தினீங்க. ஆனா இப்போ நீங்க பேசுற வார்த்தைக்கு மென்மையா இருக்கு. நீங்க பேசுற ஒவ்வொரு காரியமும் எப்படி கடவுள் சொல்ற மாதிரி இருக்குது. கடவுள் பேசுற மாதிரி மென்மையா பேசுறீங்க. எப்படி புத்த அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கணும். அடுத்த வசனம், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதுடைய சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளுகை செய்வார்ன்றத அங்க அவரு தெளிவா காமிச்சிருக்காரு. பிரியமானவர்களே, பாருங்க, நாம கூட கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? இப்ப நாம எப்படி நம்முடைய ஓட்டத்தை முடிப்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும். நம்முடைய தேவன் நம்முடைய வாயிலிருந்து உதட்டிலிருந்து வர்ற வார்த்தைக்கு முன்னாடியே நாம என்ன பேச போறோம்னு தெரியும். எதுக்காக இங்க உட்கார்ந்து மொக்கையா உட்காந்துக்கிறோமா?
இல்ல நாம ஏதோ ஒரு சண்டே ஆராதனைக்காக உட்காந்துக்கிறோமா, இல்ல தேவனுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணி அவரை ஆராதிக்கதான் சும்மா வந்து கடமைக்காக உட்காந்துக்கிறோமா? எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு தெரியாது, மனுஷனுடைய பார்வையிலும் தெரியாது, தேவனுக்கு தெரியுமா இல்லையா? அடுத்த வருஷம் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். அப்போ அவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஒரு இந்த தேவனுடைய திட்டத்தை அப்படியே முழுசா உங்க வயிற்றுல வர்ற குழந்தை அப்படியே அப்பாவுக்கு ஏத்த மாதிரியே நீங்க வளர்க்கணும். 30 வயசுக்கு அப்புறம் அவரு ஊழியம் 3 வருஷம் செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையும் நினைவுகளையும் அங்க கொடுக்கிறாரு. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். 36. இதோ உனக்கு இனத்தானாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். ரெஃபரன்ஸ் நீ நம்பலல்ல? மரியம்மாவை பார்த்து கேட்கிறார் கபிரியேல் தூதன், நீ நம்பலல்ல? அப்ப என்ன பண்ணு, உன்னுடைய பாட்டி எலிசபெத் எங்க இருக்கிறாங்க? எருசலேம்ல இருக்கிறாங்க. இங்க இருந்து அங்க ஒரு 400 கிலோமீட்டர் இருக்கும். சமாரியா வழியா போல அவங்க சுத்தின்னு போயிருக்காங்க. ஏன்னா யூதர்கள் புறஜாதியோட கலக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரத்து இருக்கிறத பார்த்து ஓடி போய் அவங்கள போயிட்டு அந்த ரெஃபரன்ஸை கன்ஃபார்ம் பண்றாங்க. படிங்க. இந்த உலகத்துல நீ கிறிஸ்துவ அறியாதவன், நீ எதுக்கும் உதவாத உலகத்தாண்டி அப்படின்னு பேசியிருப்பாங்க. எலிசபெத் அன்னைக்கு பேசியிருக்காங்க, நீ மலடி, நீ பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இதுக்கு தகுதி இல்லாதவ அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா இப்போ நம்ம தகுதி ஆகிட்டாரு. நம்மள கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள் இருக்கிற இந்த குரூப்ல கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்திட்டார். இதை விசுவாசிக்க முடியல, நம்மளால முடியாது. ஏன்னா இந்த மாம்ச சரீரம் அதை ஏத்துக்காது. எனக்கு தேவன் ஒண்ணுமே பண்ணலையே, எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா மரியம்மா பாருங்க, ஒரு மணி நேரம் பேசியிருப்பாரா கபிரியேல் தூதன். அந்த இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம எல்லாரும் மரியம்மா வீட்டுக்குள்ள போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கங்க. இப்ப மரியம்மா பிரேயர் பண்ணுகிறாங்க, கபிரியேல் தூதன் வந்து சொல்லுகிறாரு, நாம உட்காந்து சைட்ல நின்று பாக்குறோம். இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிடலாம். இப்ப கபிரியேல் தூதன் பேசிட்டு இருக்காரு. அப்ப பாருங்க, ஒரு பேசிட்டு இருக்கா, நம்ம கூட நம்ம 60 மாணவர்களும் உள்ள சகோதர சகோதரிகள் அவங்க நின்று கேட்டுக்கிறோம். அவங்க பாருங்க ஒரு பிரசங்கம் பண்றாரு கபிரியேல் தூதன். உடனே என்ன பண்றாங்க? படிக்கணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அப்ப பாருங்க, ஒரு பிரசங்கம் பண்ண உடனே மரியம்மா ஏத்துக்கினாங்க. அந்த காலத்துல நியாயப்பிரமாணத்தோட சட்டம் என்ன தெரியுமா? இப்ப நிச்சயமா இருக்கு மரியம்மா கிட்ட. ஆனா இப்ப கர்ப்பம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கபிரியேல் தூதன் சொன்னாரு. அந்த வார்த்தை அவங்க அடிமை அப்படின்னு தேவனுக்கு நான் அடிமைன்னு மரியம்மா சொன்ன உடனே குழந்தை உருவாயிடுச்சு. இன்னைக்கு கூட தேவனுக்கு அடிமைன்ட்டு நாம சொன்னா நம்ம வயதுல கிறிஸ்துவனுடைய கரு உருவாயிடுச்சு. ஒத்துக்கணும். உலகத்துக்கு நாம் அடிமை இல்லை, இந்த உலகத்தினுடைய ஆட்சிக்கு அடிமை இல்லை, நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கிறோம். அடிமைனா அவருக்கு மட்டும்தான். சரிங்களா? அப்படி அடிமைட்டு அவங்க ஏத்துக்கிறதுனால தேவனுடைய கதை அன்னைக்கு மரியாதை வந்தது. இன்னைக்கு நாமும் ஏத்துக்கலாம். நம்முடைய சிந்தையில கிறிஸ்துவனுடைய கரு உருவாகும். அப்ப பவுல் அடிக்கடி அதே தான் சொல்லுவார், கிறிஸ்துவனுடைய கரு உங்களுக்குள்ள உருவாகிறதுனால நான் கர்ப்ப வேதனை பண்றேன். ஒரு பெண்களுக்கு பெரிய வழியே கர்ப்ப வேதனை தான். உயிர் போய் உயிர் வரும் முதல் பிரசவம். அப்படிப்பட்ட ஒரு கர்ப்ப வேதனை அப்போஸ்தலனாகிய பவுல் நாம சத்தியத்துல உள்ள வாங்கி தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கி உருவனுட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் கர்ப்ப வேதனை பட்டிருக்கிறார். பெரிய ஒரு அம்பானி மாதிரி இருந்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். தேவனுடைய வார்த்தையை உண்டாகி
முதல்ல அவர் அகைன்ஸ்டா இருக்கிறாரு. ஸ்தேவான கொலை பண்ணவர் அவரு சவுலா இருக்கும் பொழுது. அவருடைய பேர் முதல்ல சவுல். சேவான கொலை பண்றதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு குதிரையில போயிட்டு கொலை பண்ணிட்டு வரும்பொழுதுதான் தமஸ்குல கிறிஸ்து மகிமையில தரிசனம் ஆடுறாரு. 30% தான் கண்ணு தெரிஞ்சிருக்குது. ஆனா அந்த 30% கண்ணு தெரிஞ்ச உடனே தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். நாம கூட அப்போஸ்தலனாகிய பவுல் போல கிறிஸ்தவர்களையும் கூட மற்ற எல்லாரையும் கூட நம்ம தொல்லை பண்ணிப்போம். வேலைக்கு வந்தவங்க எல்லாரும் கூட. ஆனா தேவன் இன்னைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து சொல்றார், நீ துன்பப்படுத்திருந்த, நீ என்னதான் துன்பப்படுத்தின. சேவான கொலை பண்ண நீ ஆர்டர் பண்ணல. சேவான மாதிரி இருக்கிற பரிசுத்தவான்களையும் உலகத்தாரையும் நீ கொலை பண்ண பிளான் பண்ணல. என்ன பண்ணிருக்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே மகிமையில இயேசு கிறிஸ்துவ முகமுகமா அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்த உடனே சரண்டர் ஆகுறார். நான் ஸ்தேவான அடிக்கிறேன், ஆனா செத்து போயிட்டுன்னு சொன்னாங்க கிறிஸ்து. நீ இப்ப மகிமையில பேசிட்டு இருக்கீங்களே, இப்ப நான் நம்புறேன்ப்பா, நான் என்ன பண்ணணும்? எழுந்து வீட்டுக்கு போறாரு. வார்த்தைக்கு அடிமை மாதிரி அன்னைக்கு மரியாள் கீழ்ப்படிந்த மாதிரி அப்போ பவுல் கீழ்ப்படுகிறாரு. 3 நாள் அங்க அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அனனியா கிட்ட தேவன் சொல்றாரு, தேவனுடைய பரிசுத்த வல்லமை அவருக்கு இறங்கி சொல்லு, நீ போய் அவனை ஞானஸ்நானம் கொடுங்க. அனனியா பயப்படுறாரு. அவரு ஒரு அந்த காலத்துல இருந்த பாஸ்டர், அவரு பயப்படுறாரு. நீ போ அப்படின்னு போது போய் அவரு அனனியா போயிட்டு கை வைக்கிறாரு. கண்ணு தெரியுது. ரொம்ப இல்ல, 30% தான் தெரியுது. ஒரு அம்பானி மாதிரி இருந்த ஒரு வைராக்கியமான அந்த ஆளு சவுலு இப்ப என்ன பண்றாரு? தனக்கு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் குப்பன் நினைச்சு இயேசு கிறிஸ்துக்காக 3 தடவை சவுக்கடி வாங்கியிருக்காரு. ஒரு சவுக்கடி வாங்கினாவே 39 ஒரு அடி. அதை அடிச்சாவே யூதர்கள் செத்து போயிடுவான். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 3 தடவை அடி வாங்கி குப்பில தூக்கி போட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாதையுடைய அர்ப்பணிப்பு அப்படியே உணர்ற. முதல்ல சவுலா, நாம கூட அப்படிதான் முதல்ல சவுல் போல எல்லாரையும் துன்பப்படுத்தி இருப்போம். இன்னைக்கு தேவன் சொல்றாரு, உன்னையே என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ என்னதான் துன்பப்படுத்திருக்க. நீ ஒர்க்கரை துன்பப்படுத்தல, என்ன துன்பப்படுத்தி இருக்க. இப்ப என்ன பார்த்துட்டு இல்ல அப்படின்னா நாம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவை நம்ம பார்த்துட்டோம். பாருங்க, வேதத்தை அறியும்படி எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும். இவன் தந்துட்டார்ல. கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள் ஒவ்வொருத்துக்கும் கொடுத்துட்டார். இப்ப உண்மையா இருக்கணும், இப்ப உண்மையா இருக்கணும். இருந்தா அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து இனி மாற்றம் அடையாது. நீ என் பின்னாடி வா. பேதுரு மறுதலிச்சார்ல, அந்த மாதிரி நம்ம மறுதலிச்சிருக்கோம். தாவீது உரியா மனைவி விஷயத்துல தவறுனார்ல, அது மாதிரி தவறி இருக்கும். எல்லாத்தையும், எல்லா அக்கிரமம், பாவம், மீறுதல் எல்லாத்தையும் தேவன் தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி போட்டு, நீதான் என் செல்ல புள்ள, நீதான் என் செல்ல மகள், நீ என் பின்னாடி வா அப்படின்ற. இப்ப போனா போதும் பெரியமானவர்களே, இப்ப போனா போதும். எல்லா பாவத்தையும் படிச்சு பரலோகத்துல நம்மள ராஜாத்தியா வைக்கிற வெள்ளம். இன்னைக்கு மகிமையில இருக்கார்ல இயேசு கிறிஸ்து, அந்த ஸ்தானத்துல வைக்கிற வெள்ளம் நம்மள விடமாட்டார். பிரியமானவர்களே, விடமாட்டார். இன்னைக்கு மகிமையில இருந்து அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார். நம்ம இப்போ குழுவுல இருந்து கேட்டுக்கிறீங்களா? இப்ப நம்ம கூட இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் இருக்கிறாங்களோ அது மாதிரி நம்ம முன்னாடி இருக்கிறார், நம்ம முன்னாடி இருக்கிறார். இந்த வசனம் வந்த உடனே நான் என்ன பண்றேன்? உள் வாங்கி உடனே வெளியே போன உடனே விட்டுருக்கூடாது. நம்ம பார்க்கலாம், கடந்த காலத்தில் சொன்னதுதான். ஒரு சூரியன் தன்னுடைய இந்த அக்கினி வெயில் நமக்கு அடிக்குது இல்லையா? இப்ப சூரியன் வெயில் இந்த கல்லு மேல பட்டா, உச்சி வெயில பட்டா என்ன பண்ணும்? இந்த வெயில்ல சூடாகும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அப்புறம் அந்த சூரியன் அந்த திசையில போன உடனே என்ன ஆயிடும்? அது அப்படியே கூல் ஆயிடும். அப்படி நாம இருக்கிறோமா? இல்ல, ஒரு கண்ணாடி சூரியன் கிட்ட போய் வச்சா என்ன பண்ணும்? பிரதிபலிக்கும். இப்ப பிரதிபலிக்கும். அந்த சூரியன் அந்த பக்கம் இருட்டுல நைட்ல 7 மணிக்கு மேல போகுது, என்ன ஆகும்? கண்ணாடி ஒண்ணும் தெரியாது. அது மாதிரி இப்ப சத்தியம் கேட்கிறோம். இப்ப மட்டும் பரிசுத்த ஆவி அப்படியே கூட பேசுறார் அப்படின்னு நினைச்சா பிரியமானவர்களே அவுட். ஆனா இதே
ஒரு வைரத்தை எடுத்து சூரியன் வெளிச்சம் படும் பொழுது வச்சா அந்த வைரம் என்ன பண்ணும் தெரியுமா? உள்வாங்கும். அப்ப பிரதிபலிக்காது. அந்த வைரம் அப்ப பிரதிபலிக்காது. இருட்டுல 7 மணிக்கு மேல நைட்ல இருட்டாரியில வச்சா அப்படியே பிரதிபலிக்கும். நாம தான் அந்த வைரம், நாம தான் அந்த மாணிக்கம். நாம எல்லாரும் நம்மள தள்ளிட்டாங்க, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களே. ரொம்ப உண்மையா நம்பணும். என் சொந்த அண்ணன் என்ன கைவிட்டாங்க, என் சொந்த தம்பி என்ன கைவிட்டுட்டாங்களே அப்படி நினைக்கிறீங்களா? கைவிடல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்லிட்டார். கிறிஸ்தவ எல்லாரும் போர்டு மாத்தி வச்சுட்டா அவர் நம்மளை விட்டு விலக மாட்டாரா? பிரியமானவர்களே, அப்போ ஒரு எப்படி சொல்றது, விக்கிரகத்தை வழிபடுற நம்முடைய பிரேமத அன்பு சகோதரர்கள் அவங்க இந்த போர்டை மாட்டிட்டா கிறிஸ்து அவர் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், அந்த பைபிளை படிச்சுட்டா அப்படியே அர்த்தம் இல்லை. பிரியமானவர்களே, அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். எங்க 91 சங்கீதத்துல எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நினைவில் தங்குவான். உன்னதமானவர்னா யார் தெரியுமா? யாருமா? இயேசு கிறிஸ்து. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அப்பாவோட சர்வ வல்லவர், சர்வத்துக்கும் வல்லவர் அவருடைய நிழல்ல தங்கலாம், அவருடைய நிழல்ல தங்க முடியும். அப்படி என்ன அர்த்தம்? நாம கிறிஸ்துவின் போதனையில நம்மளை உட்படுத்தி கொண்டு, அப்பா நான் இவ்வளவு நாட்கள் செய்த அக்கிரமும் பாவம் மேற்கொள்ள கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவுங்கப்பா, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால கழுவுங்க. ஏன்னா அது பரிசுத்தமான உள்ள ரத்தம். என் ரத்தம் அசிங்கமான ரத்தம், கேவலமான ரத்தம். அதனால அவர் மூலமா என்ன மன்னிங்கப்பா அப்படின்னு சொன்னா கிறிஸ்து மன்னிப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம யாருக்குள்ள இருக்கோம்? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கும். அப்பதான் வாதை உன் கூடாரத்தை எழுதாது, அப்பதான் உனக்கு பொருளாப்ப நேரிடாது. வசனத்தை ஓட்டிட்டா இல்ல பிரதர். அப்ப என்ன பண்ணோம்? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொன்னாங்களா மரியா, அது மாதிரி நம்ம மாறணும். அது மட்டும் இல்ல, அடுத்து என்ன பண்ணோம்? விசுவாசம் இருந்துச்சு. 1:34 படிமா. மரியமாக்கு ஒரு விசுவாசம் இருந்திருக்கு. என்ன விசுவாசம்? இத பார்க்கும் பொழுது கேட்கிறாங்க. விசுவாசம் இருந்தா கேள்வி கேட்கணும். அப்பா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, நானு உங்களுடைய ஓட்டத்தை, உங்களுடைய வேதத்தை நான் உள்வாங்கி கிறிஸ்துவின் கருவை மரியமா உள்வாங்கின மாதிரி நானும் உள்வாங்க ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. அன்னைக்கு கிதியோன் கேட்டார். கிதியோன் கேட்டாரா இல்லையா? போய் அந்த மீதியானரை போயிட்டு அடிச்சுட்டு வானா உடனே போயிடல கிதியோன். எனக்கு ஒரு தோல் போடுவேன், அதுல அதிகாலையில பனி பெய்யணும், ஆனா சுத்திரும் படக்கூடாது. அதே மாதிரி தேவன் செய்யறாரு. இன்னொரு அடையாளம் கேட்கிறாரு. நான் நாளைக்கு காலைல இன்னைக்கு நைட்டு ஒரு தோல், ஒரு ஆட்டு தோலை போடுவேன், தோல் மேல படக்கூடாது, பனி சுத்திரும் படணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அதே மாதிரி தேவன் செய்யறார். பார்த்து பிரியமானவர்களே, கிதியோனுக்கு செஞ்சவர் உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். அப்ப நீ கேட்கிறாங்க, கேள்வி கேட்கலாம், நாமளும் கேள்வி கேட்டா நம்மளுக்கும் பதில் தருவார். ஏன்னா அவர் பேசும் தெய்வம். இந்த கல்லு பேசாது, இந்த உலகத்தில் இருக்கிற விக்கிரகம் ஒன்று பேசாது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ள வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தையை விசுவாசித்தா கருவு உண்டாகும். அந்த வார்த்தையை நாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு கிறிஸ்து நம்மளுக்குள்ள உருவாயிடுவார். இனி பாவத்தை அருவருக்க தெரியணும். மத்தவங்க முன்னாடி மாய்மாலம் பண்ணக்கூடாது. இங்க பேசிட்டு பின்னாடி போயிட்டு என்னுடைய அந்தரங்கத்துல தேவன் பார்க்கல நினைக்க கூடாது. தேவன் பார்ப்பார். தேவன் அவருடைய கண்கள் பூமி எங்க இருக்குது? அகல பாதாளத்திலே இருக்கு, வான மண்டலத்துக்கு போனாலே இருக்கு. சங்கீதத்துல 139 சங்கீதத்தை படிச்சு பாருங்க. அவருடைய கண்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்குது நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாம். பிரியமானவர்களே, இங்க பாருங்க, 1:34 படிக்குமா? கொஞ்சம் ஸ்பீடா. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். புருஷனை அறியலையே அப்படின்னும் போது அங்க என்ன ஆகுது? கிளியர் பண்றாரு. தேவனாலே கூடாத காரியம் இல்லைன்னு கபிரியேல் தூதர் சொல்றாரு. அன்னைக்கு தூதன் சொன்னார், இன்னைக்கு தூதன் போல மத்தேயு மூலமா இயேசு கிறிஸ்து நம்ம கூட பேசுறாரா இல்லையா? பிரியமானவர்களே,
அது இல்ல, இன்னொரு ரெஃபரன்ஸ் குதியனுக்கு ரெஃபரன்ஸ் காமிக்கிற மாதிரி இன்னொரு ரெஃபரன்ஸ் காமிக்கிறார். என்னது? உன்னுடைய பாட்டி யூதேய தேசத்துல இருக்காங்க, அவங்கள போய் பாருங்க, 6 மாசம் கர்ப்பமா இருக்கிறாங்க. பாருங்க, ரெஃபரன்ஸ் நம்ம கூட கருவலை வச்சுதான் காமிப்பார். உன் கூட கருவலை திருந்திருக்காங்க, உன் கூட கருவலை திருந்தா பரவாயில்ல, உன் கூட இருக்கிறவன் திருந்திருக்காங்க, அவனை பார்த்துக்கோ. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான், இதுக்கு மேல எப்படி இருப்பான் பார்த்துக்கோ அப்படின்னு ரெஃபரன்ஸ் காமிப்பார். இவ்வளவு அட்டூழியம் பண்ணிருந்தவன் இன்னைக்கு எப்படி தேவனுடைய வார்த்தையை பேசுறான் அப்படிங்குவாங்க. பிரியமானவர்களே, இங்க ரெஃபரன்ஸ் காமிக்கிறார். தூதன் போய் பாருங்க சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? யூதேயால இருக்கிற 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. யாரு? எலிசபெத் அம்மா வீடு, பக்கத்து ஊர் கிடையாது. அங்க போய் உடனே போய் பாக்குறாங்க. இப்ப கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம என்ன பண்ணோம்? சத்தியம் கேட்கிறோம், சபைக்கு போகணும். அங்க சபையில தேவன் பேசுவார். நேற்று கூட இந்த வார்த்தையை பார்த்தோம். சபையில தேவன் பேசுவார். சபை கூடுதலை விட்டுற கூடாது. வேத வசனம் இந்த பைபிளுக்கு நம்ம யூடியூப் மூலமா கேட்கிறோம், ஓகே தான். கிறிஸ்துவனுடைய கருவு இங்கேயும் உள்வாங்கும். அதான் மத்திய 12 சொன்னமே, இங்கே 2-3 பேர் என்ன ஒருமித்து ஒரு தேவநாமத்துல இருந்து அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார் நம்ம நடுவுல. அப்போ ஓடி போய் எலிசபெத் அம்மாள் அங்க போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது என்ன நடக்குது? 1:39 வாசிக்குமா? கொஞ்சம் ஸ்பீடாமா. 1:39. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டில் உள்ள மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து, சகரியா அவர் எலிசபெத்தோட ஹஸ்பண்ட் பேர் என்ன? சகரியா. எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனே. கப்ரியேல் யாரை பார்த்து சொன்னாரு? மரியம்மாவை பார்த்து சொன்னாங்க. இன்னைக்கு எலிசபெத் சொல்றாங்க. பிரியமானவர்களே, பாருங்க அந்த மிங்கிள் பாருங்கள. இதேதான் நம்மளுக்கு இங்க சத்தியம் கேட்டுறோம். சபைக்கு போனா சபையில தேவன் ஒரு போதகர் மூலமா பேசுவார், இல்ல யூடியூப் மூலமா பேசுவார். அடுத்து ஒண்ணு, கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. பாருங்க எவ்வளவு அவங்கள ஒரு மோட்டிவேஷன் பண்றாங்க பாரு. 2 பேருக்குமே கன்ஃபார்ம் ஆகுது. 2 பேருக்குமே கன்ஃபார்ம் ஆகுது. ஆண்டவருடைய தாய். இன்னைக்கு அவங்க என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மரியம்மாக்கு ஒரு 15 அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல அப்படிதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நிச்சயதார்த்தம் ஆயிருக்குது. இங்க பாருங்க, கன்ஃபார்ம் பண்றதுக்கு மரியம்மா தேவனுடைய வார்த்தையை நம்மள இது மாதிரி சபையில யூடியூப்ல கேட்ட உடனே நாம என்ன பண்ணோம்? சபைக்கு போகணும்னு சொல்றாரு. பாடம் நம்மளுக்கு அது. இங்க மரியம் என்ன பண்றாங்க? நேரா கன்ஃபார்ம் பண்றதுக்கு பாட்டியை போய் சந்திக்கிறதுக்கு 400 கிலோமீட்டர் தள்ளி போறாங்க. அவ்வளவு தூரம் இருக்கும். சமாரியாவனையே போல சுத்தின்னு போறாங்க. பாருங்க, நாமளும் சபை கூடுதலை விட்டுக்கூடாது. அப்போ அங்க என்ன நடக்குது? சோர்ந்து போயிருக்கலாம் அங்கேயே உட்கார்ந்துருந்தா. ஏன்னா மரியம்மா கர்ப்பமான உடனே அந்த தெருவுல நடந்து போயிருப்பாங்கல்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. நியாயப்பிரமாணம் சட்டம் சொல்லுது, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கர்ப்பமானா மோசே சட்டம் சொல்லுது. தேவன் சொன்ன சட்டம் தான் அது. நிழலா வச்சா நியாயப்பிரமாணத்தை. இன்னைக்கு அதை நிஜமா பாசத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. வந்தா போதும், 10ல ஒரு பாகம் தசம் பாகம் வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா 10,000 ரூபாய் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங் போட்டு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க, வாதமும் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேராது, நீங்க வந்தா மட்டும் போதும், காணிக்க போட்டா மட்டும் போதுன்றாங்க. பிரியமானவர்களே, நாம 1 ரூபாய் வாங்குறது இல்லை. வேணா இலவசமா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க போறோம். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள உருவானா போதும். அன்னைக்கு மரியா வயிற்றுல உருவாக்கி இன்னைக்கு நம்ம சிந்தனையில உருவாகணும்னு தேவன் ஆசைப்படுறாரு. அதுக்கு நம்மள அர்ப்பணிக்கணும். நான் அடிமைப்பா, இது முதற்கொண்டு நான் ஓடுறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. மரியம்மாக்கு எலிசபெத் அம்மாவுக்கு அடையாளம் கொடுத்து அவங்க 2 பேரும் சந்திச்ச போது அது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பெருகுச்சு இல்ல? அது மாதிரி எனக்கும் ஒரு நபரை காமிங்க, அவர் மூலமா என் விசுவாசம் பெருகட்டும்பா அப்படின்னு கேட்டா தேவன் செய்வார். 1:45 படிமா. விசுவாசிச்சாதான் நம்ம பாக்கியவான், பாக்கியவதி. கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். புரியுதா? கப்ரியேல் தோதந்து இங்க எலிசபெத் அம்மாள் 2 சம்பவம் 2த்துலயும் கன்ஃபார்ம் ஆகுது.
இங்க பாருங்க, மரியம்மா கர்ப்பமாயிட்டு ரோட்ல நடந்து போகும்போது நியாயப்பிரமாண சட்டம் சொல்லி என்ன பண்ணிருக்கணும், கல்லுல வச்சு சாவடிக்கணும்னு. ஆனா இதெல்லாம் தெரியாதா மரியம்மாக்கு? தெரிஞ்சிருக்கும். ஆனா என்ன பண்ணாங்க மரியம்மா, தேவனுக்கு அடிமை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த கர்ப்பத்தை தாங்கினாங்க. பிரியமானவர்களே, இதுதான் விசுவாசத்துல வளர்றதுக்கான அடையாளம். இந்த பாருங்க, ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போறோம், நமக்கு நோய் இருக்கு, அது ஊசி போடுவார். நம்ம ஊசி வாடோம்னா என்ன பண்ணும், வலிக்கும், அதனால வேணாம். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலே கஷ்டம் வரும். இப்ப தேவன் ஊசி போடுவார், இந்த கெட்ட குணத்தை எடுத்துருன்னு. நம்ம என்ன பண்ணுவோம், அதான் இல்ல வேணாம், ஊசி மாதிரி அந்த கெட்ட குணத்தை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதம் வராது. அவன் ஊசி போடுறது அந்த கெட்ட குணம் நமக்குள்ள இருக்கிற சின்ன கெட்ட குணமா இருக்கும், அந்த தேவனுக்காக விட்டு கொடு. பாபிலோனில் குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, முதல்ல உன்னை விடுவிச்சுக்கோ, பிற்பாடு மகிமை உண்டாகும். நாம என்ன சொல்லுவோம், முதல்ல ஆசீர்வாதம் கொடுங்க. அந்த வார்த்தையில பார்த்த வசனம் தான், இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்ப என்ன வந்திருக்கு, அவங்க கிட்ட விசுவாசம் வந்திருக்கு. நாம சபைக்குள்ள போனா சகோதர ஐக்கியம் முக்கியம். அதனால சபைக்கு போகணும். அடுத்து மரியாதை கிட்ட பார்க்கறது ஒரு தாழ்மை. சரிங்களா? எந்த இடத்துலயும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தம்பட்ட அடிச்சுக்கல. நான் கிறிஸ்துவனுடைய உலகத்தினுடைய ரட்சகரை வாங்கிட்டு யூதா கோத்திரத்துக்கு முன்னாடி ரொம்ப பெருமையா தம்பட்ட அடிச்சுக்கிறதுல தாழ்மையா எடுத்துக்கிறாங்க. தாழ்மை குணம் நம்மளுக்கு வேணும் பிரதர். சரிங்களா? தாழ்மை உள்ளவர்களை அவர் கண்ணோக்கினார் அப்படின்னு இருக்கும். 1 படிமா. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. இங்க பாருங்க, இது யாரு எழுதுது? இந்த புத்தகத்தை யாரு? லூக்கா எழுதியிருக்காரு. லூக்கா சாதாரணமானவர் இல்ல, துருவி விசாரிக்கிறவர். இன்னைக்கு இருக்கிற சிபிஐ மாதிரி அவர் என்ன பண்ணிக்கிறாரு, மத்தியனா இயேசு கிறிஸ்து கூடவே இந்த சீஷன். அவர் ஆல்ரெடி என்ன சொல்றது, ஒரு ரைட்டிங் பர்சன். அவர் ஒரு அக்கௌண்டன்ட் மாதிரி. அவர் எழுதுனா ஓகே, மார்க் எழுதுனா கூட ஓகே, யோவான் கூட இயேசு கிறிஸ்து கூட இருந்தவர், பிரச்சனை இல்லை. ஆனா லூக்கா அப்படி இல்லை, விசாரிச்சிருக்கிறார். மரியம்மா கிட்ட போயிட்டு விசாரிச்சு எழுதியிருக்காரு. அப்ப என்ன பண்ணாரு, மரியம்மா கிட்ட விசாரிக்கும் போது மரியம் என்ன பண்ணிக்குது, சொல்லுது, நான் தாழ்மையா இருந்தேன், என்ன கண்ணோக்கினார். படிமா அடுத்து. நம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தனையில் அகந்தியுள்ளவர்களை சிதறடிக்கிறார். அடுத்து பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். சரி, இது என்ன சம்பந்தம் இருக்கா பாருங்களேன். சம்பந்தமே இருக்காது. மரியம்மா இந்த பாட்டை பாடுறது எது நம்ம அர்த்தம், சாலமோன் வம்சத்துல தாவீதோட வம்சம் தான் இயேசு கிறிஸ்து. ஆனா சாலமோனுடைய அந்த வாரிசா வந்தாரான்னு பாருங்க. சாலமோன் ராஜா, அதான் பலவான் 40 வருஷம் ஆளுகை பண்றான். இதுல பாருங்க, தாவீதோட வம்சம்னா சாலமோனுக்கு பிறந்திருக்கணும், இல்ல ரெகோபெயாமுக்கு பிறந்திருக்கணும். ஆனா யாருக்கு பிறந்தாரு? தாவீது ஏகப்பட்ட பிள்ளைங்க. நாத்தான் கடைசி புள்ள. அவர் ஒரு இந்த பலம் ராஜா இல்லை, ஆனாலும் தாவீதோட பிள்ளைதான். அந்த வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் மரியம்மா. அப்ப அதனாலதான் அவங்க சொல்றாங்க, தாழ்மையானவர்களுக்கு அவர் உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி ஐசுவரியமான. என்ன பண்ணாரு, சாலமோனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கல. சாலமோனுக்கு அந்த மத்தேயு புத்தகத்துல ஒரு இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு வரல, சாலமோன் பேர் இருக்காரு பாருங்க. அதான் அவங்க பாராட்டுறாங்க. சரியா? சும்மா படிச்சு விட்டு போயிட்டே இருக்க கூடாது. இப்படிதான் ஆழமா படிச்சா தேவன் நம்ம கூட பேசுவார். அப்ப என்ன பண்ணாங்க, விசுவாசம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா தாழ்மை இருக்குது. தாழ்மை உள்ளவர்களை அவர் கண்ணோக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம கூட தாழ்மையா, எல்லாரும் கைவிட்டாங்கப்பா, நான் தாழ்மையா, நான் என்னுடைய குணத்தை சின்ன கெட்ட குணத்தை எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை காமிச்சு என்னுடைய ஏக்கத்தை தீர்வுனா ஏசு கிறிஸ்துவும் பிதாவும் நம்முடைய காரியத்தை செயல்படலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் மாறிட்டே இருந்தா போதும், நம்மளுக்குள்ள தேவ நம்பிக்கை வரும். மரியம்மா கிட்ட அடுத்த ஒரு காரியம் தேவ நம்பிக்கை.
நம்பிக்கை பொறுமையா ஏத்துக்கிறாங்க. இங்க பாருங்க, மரியம்மா கர்ப்பமான உடனே நிச்சயதார்த்தம் ஆயிருக்குல்ல, யோசிப்பு அவர்கிட்ட போயிட்டு நான் இது மாதிரி தூதர் வந்து இந்த உலகத்தினுடைய ரட்சகர் என் வயிற்றுல பிறக்க போறார் அப்படின்னு சொல்லியிருந்தா யோசிப்பு நம்பி இருப்பாரா? யோசிப்பு என்ன பண்ணிருப்பாரு? எப்படியாவது கர்ப்பமாக தெரிஞ்சு அவர் நியாயஸ்தன், அவர் போயிட்டு அந்த அன்னைக்கு இருந்த பரிசேயர்கிட்ட காமிச்சுட்டா கல்லுல வச்சு சாவச்சிருப்பாங்க. அவர் ஒரு நீதிமானாக்கிறதுனால அவர் என்ன பண்றாருமா, என்ன பண்றாரு, அவர் ரகசியமா தள்ளிடலாம், பாவம் அந்த பொண்ணை கல்லுல வச்சு சாவடிக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தூங்கிக்கிறாரு. மரியம்மா போய் சொல்லியிருந்தாலே நம்பி இருக்க மாட்டார், நீ ஏதோ தப்பு பண்ணிதான் சொல்றேன்னு அவரு நம்பி இருக்க கூடும். அப்ப என்ன பண்றாரு, தூதனே போய் தேவன் அனுப்புறாரு. இப்ப தூதன் சொல்றவன நம்பிடுறாரா இல்லையா? நீங்க அம்பத்தூர்ல பாருங்க, அந்த சிலை இருக்கும். நம்ம ஆளுங்க எது கிடைச்சாலும் சரி ஒரு சிலை வச்சிருவாங்க. யாரு சூசியப்ப தூங்குற மாதிரி ஒரு சிலை இருக்கு அம்பத்தூர், ஒரு சன் ஜோசப் சர்ச்சில் வச்சிருக்காங்க. எது கிடைச்சாலும் சபை, அது வந்து ஒரு அடையாளத்துக்கு சொன்னாரு. நம்ம ஆளுங்க அடையாளம் கிடைச்சா போதும். மோசையை கூட 1.5 லட்சம் பேர் இல்ல, நிறைய 4 லட்சம் பேர் வழி நடத்திருக்காரு. அவர் செத்த உடனே அவருடைய சடலத்தை தேவனே இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணிக்கிறாரு. இல்லைன்னா நம்மளால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அங்கேயே ஒரு கோயில் கட்டி அங்க பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவோம், இந்த மவுண்ட் ரோட்ல தங்கா மாதிரி. அதனால பாருங்க, எதுக்குனாலும் சேலை அவங்க உண்மையா அதுக்காக பிறகு சகோதரர் நம்முடைய கிறிஸ்தவர்களை கொச்சப்படுத்தல. தேவன் யாத்ரா புஸ்தகத்தில் படிச்சு பாருங்க, விக்கிரகத்திற்கு என்னுடைய மகிமையை விட்டு கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களை வணங்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. விக்கிரகத்தை வணங்கத்தினால அன்னைக்கு சீனாய் மலைக்கு அடிவாரத்துல 2ஆ பூமியை தொடர்ந்து விக்கிரகத்தை பொன் கட்டுக்கூடிய வணங்கல எல்லாரையும் உள்ள தள்ளாரா இல்லையா? தள்ளாரா இல்லையா? இன்னைக்கு நம்ம வணங்குறோமே, இன்னைக்கு அதை தூக்கிட்டு அதை தொட்டு தொட்டு கும்பிடுறோமே. மரியாளுடைய தாழ்மையை பார்க்கணும், மரியாளுடைய விசுவாசத்தை பார்க்கணும், மரியாளுடைய அர்ப்பணிப்பை பார்க்கணும். நான் மரியம்மாவுக்கு சேவை கொடுக்கிறன்றதை பார்க்க கூடாது பிரியமானவர்களே, சரிங்களா? அடுத்து அவங்க தேவன் நம்பிக்கை இருந்துச்சு. தேவன் எப்படியாவது பேசுவாங்க. நாம கூட தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். உலகத்தான் உடன்பிறப்பெல்லாம் கைவிட்டாங்க நினைக்க கூடாது. தேவன் மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு குறிச்சிருக்கிறத தேவன் கண்டிப்பா செய்வார்ன்றத விசுவாசிச்சா கண்டிப்பா நம்மளுக்கும் அன்னைக்கு மரியம்மாக்கு செஞ்ச மாதிரி நம்மளுக்கு. மரியம்மா அன்னைக்கு போய் சூசேப்பு கிட்ட சொல்லல, யோசேப்பு கிட்ட சொல்லல. ஆனா தேவன் தூதன் மூலமா சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரா இல்லையா? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நம்ம பிரச்சனையை தேவன் சால்வ் பண்ணுவா. அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த தேவன் நம்பிக்கை இருக்கணும், சரிங்களா? அந்த தாழ்மை இருக்கணும். அப்படி இருந்தா என்ன பண்ணும், தேவனால் கூட காரியம் ஒன்று. அடுத்து என்ன பண்ணணும் தெரியுமா? 2:19 லூக்கா படிங்க. சுய பரிசோதனை இருக்கணும். அப்பா இந்த நாள்ல நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தை அன்னைக்கு மரியம்மா கேட்ட மாதிரி கேட்டேன், இப்ப கிறிஸ்துவனுடைய காரியம் என் கிட்ட வந்துச்சியா அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை பண்ணணும். படிமா 2:19 கொஞ்சம் ஸ்பீடாக படி. மரியாளோ அந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அப்ப பாருங்க இருதயத்துல வச்சு சிந்தனை பண்ணுவோம். இப்ப இந்த வசனம் எனக்குள்ள வருது, நான் வந்து இத இப்ப இங்கிருந்து போயிட்டு அப்புறம் கூட அதை நீ ஃபுல்லா அப்படியே தியானம் பண்ணுவோம். ஏன் என்ன பேசுறாரு அப்பா, ஏன் இந்த வார்த்தை இந்த சப்ஜெக்ட் கேட்க வச்சா, ஏன் இந்த குரூப்ல நம்மள சேர்க்க வச்சா? நம்மள ஒரே ஃபேமிலி சிஸ்டர், நம்ம அனாதை இல்ல, தேவனுடைய பரிசுத்த கூட்டம். நாம அதை நம்பாம சும்மா வெறுமனே வந்து போறது பிரயோஜனம் இல்லை பிரதர். 2:28 ஒரு சம்பவம் நடக்குது, படிமா 2:28 படிங்க. இருதயத்துல சிந்தனை பண்ணோம் மரியா மாதிரி. பண்ணுங்க. அவர் அவரை தன் கைகளில் ஏந்தி. யாரு? சிமியோன். சிமியோனுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு, இந்த குழந்தைய பார்க்காம நீ சாக மாட்ட. அவர் வயசான ஒரு கோயிலே இருக்கிறார், சர்ச்சிலே இருக்கிறார். தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரை சகல ஜனங்களுக்கு முன்பாக
ஆயத்தம் பண்ணினேன், உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். புரியுதா? இங்க மரியம்மாவும் யோசேப்பும் போயிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு கோயில்ல கொடுக்குறாங்க. ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. பைபிள் இருக்கா? இல்ல பிரதர், நாம கூட குழந்தைய எடுத்துட்டு போயிட்டு பேர் வைக்கிறதுக்கு வைக்கலாம். அங்க பேர் வைக்கிறதுக்கு எடுத்து போறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஒரு குருவோ பாஸ்டோ யாரோ வச்சுக்கல, அன்னைக்கு இருக்கிற வேலை பாருங்க, அதாவது வேலைக்கு சொல்ற ஒரு அதிகாரி யார், சிமியோன். அவர் வயசாயிடுச்சு. நீ இந்த குழந்தைய பார்க்காம சாக மாட்டேன் தேவனால பரிசுத்தாவின் மூலமா அவருடைய சிந்தனையில பேசியிருக்கிறார். இப்ப பார்த்துட்டாரு. இந்த குழந்தை என்ன பண்ணும், மற்றவங்களுக்கு எழுச்சியா இருக்கும். இந்த குழந்தை 35ஆம் வசனம் படிமா. அவர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னாரா மரியம்மா கிட்ட. மரியம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம். கூட்டு போயிட்டு புறா குஞ்சு 2 ஒரு பலி செலுத்தணும் நியாயப்பிரமாண பிரகாரம். அதாவது பணக்காரன் ஒரு ஆட்டு கிடாவை கொடுக்கணும். இதான் வசதி இல்லாதவங்க என்ன பண்றாங்கம்மா, 2 புறா குஞ்சு கொடுக்கலான்ட்டு நியாயப்பிரமாணம் இருக்குது. அதை அறுத்து துண்டுதான் வச்சு இது பண்ணணும். சரி, நான் என்ன பண்றாங்க, நான் பண்ணுங்க. உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்பாகும். ஆசீர்வாதமான வார்த்தையா மரியம்மாக்குது. பேர் வைக்க எடுத்துட்டு போற இடத்துல உன் குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு சிலுவையில் அடிச்சு சாக போறான்றத சொல்றாரு. அப்படியே இருதயத்தில் வச்சு சிந்தனை பண்றாங்க. இருதயத்தில் வச்சு அப்படியே தியானம் பண்றாங்க. நம்மளுக்கு கூட பாருங்க, நல்லா பழகி இருப்பாங்க, உயிருக்கு உயிரா இருந்திருப்பாங்க. நம்மள ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்திருப்பாங்க. அதனால தாங்க முடியலப்பா, எனக்கு என்னால செத்து போயிடலான்னு கூட இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனா தேவன் சொல்றாரு, உன்னை நான் உள்ளங்கையில் மறைச்சிருக்கிறேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், உன் பேர் சொல்லி அழைத்திருக்க சொல்லியிருக்காரு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன்னு சொல்லியிருக்காரு. வசனம் இருக்கா இல்லையா? ஏசாயா 48:1 43:1 43:1 நீங்க பாத்துருக்காரு. சரிங்களா? வசனம் சொல்லியிருக்காரு. இந்த வேத மாணவன் குறிப்பிடுகிற ஒவ்வொருத்தையும் தேவன் மீட்டுக் கொண்டார். பிரியமானவர்களே, அவங்க பாருங்க, சுய பரிசோதனை. நாம சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும். சீஷர்கள் அன்னைக்கு உங்களை ஒருத்தர் காட்டி கொடுப்பான். உடனே சீஷர்கள் என்ன சொன்னாங்க, இந்த அவனான்னு சொல்ல, நானும் ஆண்டவரே, நானும் அந்த பாவி, நான் ரட்சிக்க, நான் மட்டும் நான் உன்னை காட்டி கொடுத்துருந்தேன் இவ்வளவு வருஷமா, நான் உன்னை அவமதிச்சிருந்தேனா, நானும் அந்த துரோகம் பண்ணியிருப்பேனா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை பண்ணா தேவன் நம்மளை விடுதலை பண்ணுவார். அடுத்த ஒரு விஷயம் மரியம்மா கிட்ட இருக்காது, புண்படாத இருதயம் மரியம்மாக்குள்ள இருந்தது. அது மாதிரிதான் நாம இருக்கணும். 2ஆம் அதிகாரம் 41, 52 படிப்போம் சீக்கிரமா. 41ஆவது வசனம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகை நம்ம இதுக்கு போறோம்ல, ஈஸ்டர், அது இதான் அனுசரிக்க சொல்லிக்கிறார். நிசான் மாசம் 18 ஏப்ரல் 14ஆம் தேதி. சொல்லுங்க. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகி இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைச்சிட்டாங்க. அது யோசேப்பு கூட இயேசு வந்திருப்பாருன்னு நினைச்சாங்க. அவங்க மரியம்மா கூட வந்திருப்பாரு அவங்க நினைச்சிருப்பாரு. ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். ஆனந்தத்தினாலே அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்ய? பாருங்க, 12 வயசுல குழந்தை தேர்ந்து 3-4 நாளா அலைஞ்சி வராங்க. இயேசுக்கு சிறப்படுறாரு, நைசாவா பேசுறாரு, ஏன் என்ன தேர்ந்தீங்க அப்படின்னு. குத்தலா இருந்திருக்கும் இல்லையா, மனசு குத்தலா இருந்திருக்கும். ஆனா புண்படல. அடுத்து 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் மலத்திலும் தேவகிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அளித்தார். பாருங்க, மரியம்மா படிச்ச அந்த பைபிள் ஸ்டடி அவங்களுக்குள்ள சொல்லும் போது அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. சரிங்களா? புண்படல. அதே மாதிரி மத்தேயு 12:48 கொஞ்சம் வாசிக்கணுமா?
மத்தேயு 12 தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேடிட்டு இப்போ பெருசாயிட்டாரு, இது பண்ணுகிறாரு, பிரசங்கம் பண்ணுகிறாரு ஒரு கூட்டத்துல. இப்போ வெளியில உங்க அப்பா அம்மா நிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்ன வளர்ப்பு அப்பா அம்மா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு பெத்த அப்பா அம்மா மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அக்கா அண்ணன் தம்பி இருந்திருக்கிறாங்க. சரி, அண்ணன் இல்லை, தம்பி மாறி இருந்திருக்காங்க. சரிங்களா? அதனுடைய ஆழங்கள் வசனங்கள்லாம் நான் உங்களுக்கு அடுத்து தரோம். சரிங்களா? இப்போ நாம மரியாதை வந்து பார்க்கணும், புண்படாத இருந்தீங்க. அந்த இடத்துல வந்து வெளியில நிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கணும்? சரிம்மா, அந்த வரன்னு சொல்லிருக்கணும். இவங்க என் தாய் நீங்க தான் என்னுடைய தாய் தகப்பன் மாறிட்டு சபையார பார்த்து சொல்றாங்க, புண்படாத இருதயம். யோவான் 2:4 கொஞ்சம் படிக்கலாமா? யோவான் 2:4. புண்படாத இருதயம் நம்மளுக்கு வேணும். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். சரி. அப்போ இங்க பாருங்க, இது இன்னொரு சம்பவம். என்ன சம்பவம் தெரியும் இல்லையா? இயேசு செஞ்ச முதல் அற்புதம் என்ன சம்பவம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் ஒரு வீட்டுல அந்த 30 வருஷம் மரியம்மாவோட வளர்ப்பு 16 வயசுல யார் செத்துடுறாரு? யோசேப்போட கணவர் செத்துடுறாரு. மரியம்மாவோட கணவர் யோசேப்பு செத்துடுறாரு. அப்புறம் அந்த குடும்பத்தை ஒரு தச்சு வேலை செஞ்சு யாரும் காப்பாத்துறாரு? இயேசு கிறிஸ்து காப்பாத்துறாரு. அப்போ அதுக்கப்புறம் அவங்க தம்பிங்கெல்லாம் உண்மையா இருந்த மாதிரி தெரியல. இயேசு கிறிஸ்துவோட தம்பிங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை வெறுத்து இருக்கிறாங்க. மரியம்மாவை சரியா பார்த்துக்கல. அதனாலதான் சிலுவையில தொங்கினார்ல. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தன்னுடைய அன்பான சீசன் யோவான் கிட்ட தன்னுடைய அம்மாவை ஒப்படைச்சிட்டு போறாரு. ஏன் தம்பிங்க பார்த்துக்க மாட்டாங்க. இந்த யோவான் தாய் மரியம்மாவை பார்த்து, இது உங்களுடைய மகன் அப்படின்னு அப்ப கூட தன்னுடைய அம்மாவை கேர் பண்றார் இயேசு கிறிஸ்து. சாகும் போது பாருங்க, நாம கூட கேர் பண்ண தெரியும். புண்படாத இறுதியை நம்மளுக்குள்ள வேணும். அப்படி இருந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அப்போ புண்படாத அது மட்டும் இல்ல, தீமையை சகித்தல் மரியம்மா கிட்ட இருந்தது. ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மா கசப்புன்னு பேர் வச்சுட்டாங்க, தாங்கிக்கிறாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, நல்லா வாஸ்தா தெரியும். சரிங்களா? அவங்க வீட்டுல பெண் குழந்தைங்களே இல்லை, பெண் குழந்தை இல்லை. ஆனாலும் பாருங்க, கசப்புன்னு பேர் வச்சாங்க, நிறைய பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் தாங்கிட்டு இருந்தாங்க, கசப்பு அனுபவிச்சாங்க. மரியம்மா முன்னாடி இயேசு கிறிஸ்துவை சாட்டியில அடிச்சு துன்புறுத்தும் போது எப்படி கதறி இருப்பாங்க. அவங்க உள்ளத்துல ஒரு ஊடுருவி பாயும் ஒரு அப்படின்னு சொன்னார்ல சிமியோன். அது நடக்கும்போது எல்லாரும் துப்பும் போது, என் பையனை இப்படி காரி துப்புறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா? சொன்னாங்களா? பைபிள் வசனம் இருக்கா? இல்லையே. தாங்கிக்கிறாங்க, இருதயத்துல தாங்கினாங்க. அந்த அர்ப்பணிப்பு நம்மளுக்குள்ள வேணும். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோட இறந்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடுவும் கன்னிமரியா வழி அந்த 40 நாள் தங்கி இருக்கிறாங்க. தேவன் பரிசுத்த ஆவியை 40 நாள் பெந்தெகோஸ்தே நாள்ல கொடுத்த உடனே மரியம்மா போய் பிரசங்கம் பண்ணாங்களா? பண்ணலையே. 3வது மனுஷி மாதிரி தாழ்மையா இருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு அந்த சிலையில கூட என்ன பண்ணுவாங்க, மரியம்மாவுடைய தலையை வந்து சாய்வாகவே வச்சிருப்பாங்க, தாழ்மைக்கு அடையாளமா. ஆனா சிலையை வைக்க கூடாதுன்னு வசனம் இருக்கு, தேவன் கடலேட்டு இருக்காரு. இவங்க நம்மளுக்கு பண்ற வேலை. மரியம்மாவை யாரும் தூஷிக்க கூடாது. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனால் கூடவே இருந்தவங்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உடைய திருவயிற்றின் கனியும் ஆசி. இதெல்லாம் வசனம். இதே வசனம் இன்னைக்கு நம்மளுக்கு. நாம தான் ஸ்திரீ, நாம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறோம் மத்தவங்க சொல்ல முடியுமா? நமக்குள்ள கிறிஸ்துவின் கரு இருக்குன்னு மத்தவங்க சொல்ல முடியுமா? சொல்லணும். அதுக்காக என்னுடைய கெட்டக்கணும் போகணும், கிறிஸ்துவின் மூலமா போகணும், கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா. இப்ப நம்ம பாவம் பண்ண என்ன தெரியுமா அர்த்தம் சிஸ்டர்? கிறிஸ்துவனுடைய இந்த கிறிஸ்துவின் கரு ஒண்ணு வாங்கிட்டு இப்ப நான் பாவம் பண்ண என்ன தெரியுமா அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை மெரிக்கிறதுக்கு சமமா. ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் மறைச்சிச்சு. கரு உள்ள வந்த உடனே
இப்போ அசிங்கமான ரத்தம் இல்ல, ஜீவனுக்குரிய ரத்தம் நமக்கு இருக்கு, நித்திய ஜீவன். நம்ம மகிமையில இருக்கிறோம். இந்த நாத்தமுற்ற சரீரம் அழிஞ்சாலும் மகிமையில கிறிஸ்துவோட நம்ம இருப்போம், ஆளுக்கப்படுவோம். சந்தோஷம் தாங்க. அப்பேற்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கல. கிறிஸ்துவினுடைய கருவை உள்வாங்கணும். அப்போ மரியம்மா கிட்ட விசேஷமான காரியம் என்னென்ன பார்த்தோம்? தேவ சாட்சி, தேவனால சாட்சி பெற்றாங்க. நாம அது மாதிரி பெறணும். கர்த்தர் உடனே அப்படின்னு அர்ப்பணிப்பு. அந்த ஒரு பிரசங்கத்துல கபிரியேல் தூதன் சொன்ன உடனே அர்ப்பணிச்சாங்க இல்ல. அடுத்து விசுவாசம். விசுவாசம் வந்த உடனே சபைக்கு ஓடி நாம நிக்கணும். அங்க தேவனுடைய வார்த்தை வந்து அதையும் உள்வாங்கணும். இது தேவனுடைய வார்த்தையான்னு பார்த்து உள்வாங்கணும். பாஸ்டர் அடிச்சு விடுற வார்த்தையே கிடையாது. அந்த விசுவாசம் எலிசபெத் உடனே பார்த்தாங்கல்ல மரியம்மா. அது அடுத்து தாழ்மை. மரியம்மா கிட்ட இருந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். இதோ உமது அடிமை. நாம யாருக்கு சொல்லணும்? உனக்கு அடிமை, முதலாளிக்கு அடிமை கிடையாது, தேவனுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லணும். அடுத்து தேவ நம்பிக்கை. தேவன் எனக்கு நல்லது செய்வார். யோசேப்பு கிட்ட போய் மரியம்மா சொல்ல தூதன் அனுப்பிச்சு தேவன். அப்ப நம்ம சும்மா இருந்தா போதும். நம்மளுக்கு அநியாயம் பண்ணவங்க, நம்மளை ஏமாத்தினவங்க, நம்மளை அசிங்கமா பேசுறவங்க, நம்முடைய பணத்தை ஏமாத்தினவங்க எல்லாத்துக்கும் தேவன் செய்வார். உங்களுக்காக நீங்க சும்மா இருப்பீங்க, நான் யுத்தம் பண்ணணும். கர்த்தர் நம்மளுக்காக நிற்பார். எப்போ? நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட வார்த்தை எடுத்து போடாதான் பெரிய மாணவர்களே. அடுத்து சுய பரிசோதனை பண்ண. நம்மளுக்குள்ள என்னென்ன கெட்ட குணம் இருக்குது லிஸ்ட் போட்டு ஒரே நாள் எடுக்க முடியாது. டைம் கேட்கணும். தேவன் அதை எடுத்து போடுவார். ஆனா முழு மனசா இருக்கணும். 100%. பாதி இப்படி பாதி அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து புண்படாத இருதயம். இயேசுவுடைய தம்பிங்க இருந்தாங்க சீனியர்லாம். அவரை நீங்க ஏன் பிரசங்கம் பண்ணுகிற, போய் டவுன்ல பண்ணு, எருசலேம்ல போய் பண்ணு, அவரை அடிச்சு சாவடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் மரியம்மாவை அவங்க கண்ட்ரோல்ல இயேசு கிறிஸ்து விட்டு போகல. சிலுவையில யோவான் கிட்ட கொடுத்தார். தீமையை சகிச்சாங்க மரியம்மா. அதை மாதிரி நாம இருக்கணும். பொறுமையை காமிச்சாங்க. அந்த பெந்தகோஸ்தே நாள்ல தேவனுடைய இது வரும்போது பிரசங்கம் பண்ண போல 3வது ஆளு மாதிரி அவங்க கூட இருந்தாங்க. அப்படி நாம இருந்தோம் என்றால் தேவன் தான் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மரியாதைக்குள்ள இருந்த கரு வளர்ந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் கருப்பு ஒரு 5-6 நாள் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 7 வருஷமா வளர்ந்துருக்குமோ, இல்ல போன வருஷத்துக்கு வளர்ந்துருக்குமோ. இந்த கருவை நம்ம வளர்த்து நாம கரெக்டா அதை பெற்றெடுக்கிறது எப்படின்னா நம்முடைய மரணத்துல. அப்படி இருக்கும்பொழுது கிறிஸ்துவினுடைய சரீர அங்கமான மாறுது. அன்னை மரியாள் வகுப்பாரா நாம மாத்த கிறிஸ்து ஆசிரியரா, நண்பனா, அண்ணனா, தாயா இருந்து நம்மள அப்படியே பரலோக இடுக்கமான வாசனை கூட்டு போய் நம்மள ராஜாத்தியா, நம்மள ராஜாவா, நாம ஆசாரிய கூட்டம் பார்க்க தெரியும். 2:2-9 நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியுமா எனக்கு சொந்த ஜனமா இருக்கிறேன். நாம இயேசு கிறிஸ்துவோட சொந்த ஜனம். முதலமைச்சரோட ஃபேமிலி நாமனா நம்மளுக்கு எவ்வளவு இந்த பிசாசு உலகத்துல எவ்வளவு கெத்து இருக்கும். எல்லாரும் டிவி மீடியா நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜூம் பண்ணி காப்பாங்க. நாம அண்ட சராசரத்துல கோடி நட்சத்திரம் கோடிக்கணக்கான ஸ்பீட்ல சுத்துற அந்த நட்சத்திரங்களுக்கும் சூரியனை அந்த அப்படியே அந்தத்துல தொங்க வச்சுக்கிற எந்த விஞ்ஞானியாலும் தொங்க வைக்க முடியாது. அவ்வளோ பெரிய மகா பெரிய பராக்கிரமசாலி. இந்த அண்ட சராசரத்துக்குரிய சொத்துக்கு எல்லாத்துக்கும் அதிபதி இயேசு கிறிஸ்துவோட சொந்த ஜனம். நாம கிறிஸ்துவோட பங்காளி. நாம ஏன் பயப்பட்டோம்? நாம மரியாதை இருப்பா. அப்பேற்பட்ட உன்னதமான மரியாதையோட சேர்ந்து அப்போஸ்தலரோட சேர்ந்து ஆளுகை செய்யற பாக்கியத்தை அன்னை மரியாதை வகுப்பார நாம இருக்க தேவன் தாமே இந்த வகுப்பின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து கிறிஸ்துவுக்குள் அவருடைய சரீரத்துக்குள் மரிக்கிறவர்களை செய்வாராக. பொறுமையோடு கேட்டதுக்குள்ளே தேவன் தாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.